Hi, hello. Once again, welcome back to Learn Tech with Syed. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Windows 11 OS installation. Windows 11 Pro ல latest version எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி Windows 10 OS இன்ஸ்டால் பண்றது எப்படி, ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன் ரன் டைம்ல எப்படி பண்றது, பூட் பண்ணும்போது OS போடும்போது எப்படி பண்றது, அதுவும் டேட்டா லாஸ் ஆகாம எப்படி பண்றது, அதே மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் என்னென்ன தேவைப்படும், எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிற வீடியோஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்குங்க. இந்த வீடியோவில் விண்டோஸ் 11 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த லேப்டாப்பில் தான் இப்போது விண்டோஸ் 11 ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த பென்ட்ரைவில் ஓஎஸ் ஃப்ளாஷ் பண்ணி வச்சுருக்கோம், ஃப்ளாஷ் ட்ரைவாக மாற்றி வச்சுருக்கோம். இது எப்படி மாற்றுறதுங்கிறது வேறு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ இந்த லேப்டாப்பை ஆன் பண்ணி இதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் பேக்கப் எடுக்கணும். ஃபஸ்ட்டு லேப்டாப் ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணிட்டோம். ஓஎஸ் போடுற வீடியோ, விண்டோஸ் 10 ஓஎஸ் போடுற வீடியோ, ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன் பிரிக்கிறது, ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷனையே ரன் டைமில் பூட் டைமில் ரெண்டுலேயும் பிரிக்கிறது எப்படி என்ன ஏதுங்கிறது வேறு தனித்தனி வீடியோ பண்ணி போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ லேப்டாப் ஆன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம விண்டோஸ் அப்டேட் எந்த அளவுக்கு ஆகிருக்குன்னு காமிக்கிற பாருங்கள். செட்டிங்ஸில் போய் விண்டோஸ் அப்டேட் செட்டிங்ஸ்குள்ளே போய் அப்டேட் ஹிஸ்ட்ரி செக் பண்ணிடலாம். கண்டிப்பாக நிறைய அப்டேட் ஆகிருக்கும். அதனால தான் இந்த லேப்டாப் வந்து பயங்கரமாக ஸ்லோ ஆகிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க கஸ்டமரு. பாருங்கள், நிறைய அப்டேட் ஆகிருக்கு. நியர்லி 100 அப்டேட்டுக்கு மேலே ஆகிருக்கு. அதனால தான் பார்த்திங்கன்னா சிஸ்டம் ரொம்ப ஸ்லோ ஆகிடுச்சு. இப்போது நம்ம டேட்டாஸ் எல்லாம் பேக்கப் எடுக்கிறது பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரே ட்ரைவாக தான் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் வந்து அவங்க டேட்டாஸ் எல்லாம் பேக்கப் எடுத்துகிட்டு ஃபுல்லாக இதை வந்து ஃபார்மேட் பண்ணி ஓஎஸ் போட்டுட்டு மறுபடியும் அவங்க ஹார்ட் டிஸ்க்லேயே ரீஸ்டோர் பண்ணிடலாம். பாருங்கள், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணிட்டோம். அது இங்கே காமிக்குது. மூணு ட்ரைவாக காமிக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு. இப்போ அவங்களோட பாருங்கள், டெஸ்க்டாப்பில் இவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது. டீட்டெயில் வியூவில் வைக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் தேவையில்லை. டெஸ்க்டாப் ஷார்ட்கட்ஸு அதை மட்டும் செலக்ட் பண்ணி அதை டெலிட் பண்ணி விடலாம். டெலிட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற ஃபைல்ஸ் மொத்தமாக கட் பண்ணி நம்ம எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் தனியாக ஒரு ஃபோல்டர் பேக்கப்னு க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே டெஸ்க்டாப்புங்கிற ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிட்டோம். ஃபைல்ஸ் எல்லாம் ஒட்டுக்கா போட்டோம்னா கஸ்டமருக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். அதனால் தனித்தனி ஃபோல்டராக போடுறோம். டெஸ்க்டாப், டவுன்லோட், டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு தனித்தனியாக என்னென்ன ஃபோல்டரில் இருக்கோ அதெல்லாம் அப்படியே எடுத்து அதே மாதிரி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இவங்களோட டெஸ்க்டாப்பில் வேறு பர்சனல் டேட்டாஸ் எதுவும் இல்லை அதிகமாக. ஸோ இருக்கிறத காப்பி பண்ணிட்டோம். இப்போ எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம். இப்போது ஷட் டவுன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளாஷ் ட்ரைவை வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ பவர் ஆன் பண்ணுறோம். F7 கீ ப்ரெஸ் பண்ணணும், இல்லைன்னா F2 கீ ப்ரெஸ் பண்ணி பூட் மெனுக்குள்ளே போயிடலாம். இப்போ பூட் மெனுக்குள்ளே வந்திருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மோடு F7 கிளிக் பண்ணோம்னா நம்ம ஹார்ட் டிஸ்க்கு அப்புறம் பென்ட்ரைவில் இருக்கிற ஓஎஸ் எல்லாமே காமிக்கும். இப்போ நம்ம வந்து பென்ட்ரைவில் இருக்கிற ஓஎஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி பென்ட்ரைவில் பூட் பண்ணிட்டுருக்கேன். இப்போது பூட் ஆகிட்டுருக்கு, லோட் ஆகுது. விண்டோஸ் லோட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்க்ரீனில் வந்து சும்மா நெக்ஸ்ட் கொடுக்கணும். இது லாங்குவேஜ், டைம் அண்ட் பேசிக் செட்டப் தான், அதனால் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். மவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சில லேப்டாப்பில் வந்து மவுஸ் பேட் ஒர்க் ஆகாது ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறப்போ. இது லைசன்ஸ் அக்ரிமெண்ட், ஜஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன். இதில் இருக்கிற எல்லா பார்ட்டிஷனும் டெலிட் பண்ணிடலாம். ஏன்னா இதெல்லாம் சிஸ்டம் பார்ட்டிஷன் தான். ஒரு பார்ட்டிஷன் தான் அங்கே காமிக்கும், பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து சிஸ்டம் ட்ரைவு. மொத்தமாக எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்துடலாம். இந்த ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன் பிரிக்கிறது அக்யூரேட்டாக எப்படி பிரிக்கணும்னு வேறு ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ வந்து சும்மா 2 ட்ரைவாக பிரிக்கிறோம். ஒரு 238 GB சம்திங் இருக்குது. அதை வந்து ஒரு 100 GB செகண்ட் பார்ட்டிஷனுக்கு வச்சுட்டு பேலன்ஸ் வந்து சி ட்ரைவாக போட்டலாம். அதாவது 100 GB டி ட்ரைவ் வச்சுட்டு சி ட்ரைவில் பேலன்ஸ் இருக்கிற அந்த 138 மொத்தம் 238.5 இருக்குது. அதில் 100 GB டிக்கு வச்சுட்டு பேலன்ஸ் வந்து மொத்தமாக சிக்கு போட்டோம். அந்த டி ட்ரைவ் வந்து ஃபார்மேட் பண்ணி விட்டுட்டோம். அந்த சி ட்ரைவோட பார்ட்டிஷனில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஓஎஸ் ரன் ஆக ஆரம்பிச்சிடும்.
பாருங்கள், ஃபஸ்ட் ரெண்டாக இருக்கிறது வந்து சிஸ்டம் பார்ட்டிஷன், தேர்டாக இருக்கிறது சி டிரைவ், லாஸ்ட்டாக இருக்கிறது டி டிரைவ். சி பார்ட்டிஷனில் வச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா ஓஎஸ் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது நியர்லி ஒரு 30 மினிட்ஸ் to 45 மினிட்ஸ் எடுக்கும் சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து. நம்ம இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். அது 100% ஆனோன்னா ஒன்ஸ் ரீஸ்டார்ட் ஆகும். நம்ம ஃப்ளாஷ் ட்ரைவ் மேக் பண்ணும்போதே வந்து பேசிக் செட்டப்லாம் அதிலேயே பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம். அதனால் இந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது எதுவும் கேட்காது, அதுவே எல்லாம் செட்டப் பண்ணிக்கும். ஃப்ளாஷ் ட்ரைவ் மேக் பண்ணுறதும் இன்னொரு வீடியோ பண்ணியிருக்கோம், அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஓஎஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன், ஃப்ளாஷ் ட்ரைவ், இந்த 3 வீடியோவும் பார்த்தீங்கன்னா தான் கம்ப்ளீட்டாக ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்குண்டான ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போது வேண்டாத ஷார்ட்கட்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணிவிட்டோம், விண்ட்ரேரோடது அந்த மாதிரிலாம் அதெல்லாம் டெலிட் பண்ணி விட்டுட்டு இப்போ செட்டிங்ஸில் போய் டிஸ்பிளேயில் ஐகான் செட்டப் பண்ணுறோம். டிஸ்பிளே ஐகான் செட்டப்பு பர்சனலைசேஷனில் போயிட்டு தீம்ஸில் போனீங்கன்னா டிஸ்பிளே ஐகான் இருக்கும், அதுக்கான கிளிக் பண்ணிங்கன்னா மை கம்ப்யூட்டரும் கண்ட்ரோல் பேனலும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த மை கம்ப்யூட்டர் ஐக்கானும் கண்ட்ரோல் பேனல் ஐக்கானும் முன்னாடி வந்துடும். இப்போ பாருங்கள் 2 பார்ட்டிஷன் வந்துடுச்சு. பாருங்கள் 100 GB கரெக்டாக இருக்கும், அக்யூரேட்டாக. அது எப்படிங்கிறத ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன் வீடியோவில் போய் பாருங்கள், தெளிவாக புரியும். ஒன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணிடலாம் சிஸ்டமை. இப்போ அடுத்தது கஸ்டமரோட டேட்டாஸ் எல்லாம் மறுபடியும் அவங்களோட சிஸ்டத்துலேயே லேப்டாப்லேயே காப்பி பண்ணணும். அதுக்கு நம்ம எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு மறுபடியும் கனெக்ட் பண்ணிட்டோம். அந்த பேக்கப் ஃபோல்டரை அப்படியே வந்து கட் பண்ணிவிட்டு அவங்களோட ஹார்ட் டிஸ்கில் பேஸ்ட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு அவங்களோட ட்ரைவ் செலக்ட் பண்ணி அதில் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். அதாவது டி ட்ரைவில் பேஸ்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், எல்லாம் பேக்கப்லாம் காப்பி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், டி ட்ரைவுக்குள்ளே அவங்களோட டேட்டாஸ் எல்லாம் சேஃபாக அந்தந்த ஃபோல்டரில் இருக்கும். டெஸ்க்டாப் ஃபோல்டரில் அது ஃபுல்லாக இருக்குது, அது போக டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் இருக்குது. இப்போ நம்ம பேசிக் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிடலாம். லேப்டாப்போட ட்ரைவர்ஸ், பேசிக் சாஃப்ட்வேர் ட்ரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ட்ரைவர் சொல்யூஷன் பேக்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதன் மூலமாக இன்ஸ்டால் பண்ணோம்னா ஈஸியாக லேப்டாப்போட ட்ரைவர்ஸ் மொத்தத்தையும் அதுவே டிரெக்ட் பண்ணி இன்ஸ்டாலேஷன் கேட்கும். செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதை ரன் பண்ணி விட்டோம். அதுக்கு முன்னாடி மற்ற சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிடலாம். இப்போ அடோப் ரீடர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். லோட் ஆகிட்டுருக்கு. அப்படியே ஒப்பேரா ப்ரௌசரும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கூகுள் க்ரோம் வந்து இந்த விண்டோஸ் கூடயே வந்துடும். எம்எஸ் ஆஃபீஸும் பார்த்தீங்கன்னா 2021 வெர்ஷன் இந்த ஓஎஸ் கூடயே வந்துடும். ஒப்பேரா அண்டு அடோப் ரீடர் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. சைமில்டேனியஸாக நம்ம பிளேயர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இன்ஸ்டலேஷன் கொடுத்துடலாம். ஒப்பேரா ப்ரௌசர் இன்ஸ்டால் ஆகும்போது செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். இது அடோப் ரீடர் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஒப்பேராவும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு, இன்ஸ்டால் ஆகி ஓப்பன் ஆகும், க்ளோஸ் கொடுத்துடலாம். பிளேயர் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்குது. அது ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு டெஸ்க்டாப் ஐக்கான் ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். அவ்வளோதான். அடுத்து நம்ம விஎல்சி பிளேயர் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இந்த பேசிக் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது ஸ்லோவாக டீட்டெயில்டாக விண்டோஸ் 10 ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் கிளியராக புரியாதவங்க அதில் போய் பாருங்கள். அகெயின் அண்ட் அகெயின் சேம் டாபிக் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்க வேண்டாங்கிறக்காக இதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். விஎல்சி பிளேயர் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக் அப்டேட்லாம் எடுத்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அப்புறம் டிஃபால்ட் செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி விட்லாம். பிக்சர் வந்து டிஃபால்ட் பிக்சர் வியூவரில் ஓப்பன் ஆகிற மாதிரியும், வீடியோஸ் எல்லாம் கேம் பிளேயர்லேயும், MP3 ஃபைல்ஸ் எல்லாம் விஎல்சி பிளேயர்லேயும் வச்சு விட்றோம். கஸ்டமருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த ஆப்ஸ் எல்லாம். அதனால் டிஃபால்ட் செட்டிங் முதல் கொண்டு எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துறோம்.
கஸ்டமர் டைரெக்டாக சும்மா எடுத்தோடனே அப்படியே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவங்க எந்த செட்டப்பும் பண்ண தேவை இருக்காது. அதுக்காக தான். அப்புறம் அடோப் ஃபைலை வந்து அடோப் ரீடரில் டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி செட் பண்ணி விடலாம். செட் பண்ணி விட்டோம். இப்போது டெஸ்க்டாப் இமேஜும் லாகின் இமேஜும் வச்சு விட்லாம். யூசர் இமேஜும் டெஸ்க்டாப் இமேஜ் செட் ஆகிடுச்சு. லாகின் யூசர் இமேஜும் அதே மாதிரி சும்மா ஒரு இமேஜ் செட் பண்ணி விட்லாம். அவ்வளோதான், செட் பண்ணி விட்டுட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸோட ஆஃபீஸ்னு ஒரு ஃபைல் இன்ஸ்டால் ஆகிருக்கும். அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடலாம். ஏன்னா அதை அப்டேட் பண்ணி விட்டுட்டே இருக்கும் நம்ம சாஃப்ட்வேரை, எம்எஸ் ஆஃபீஸை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் அப்டேட் செட்டிங்ஸ் எல்லாம் வந்து ஆஃப் பண்ணி விட்லாம். இதனால தான் நமக்கு ஷோ ஆகிறது. இது பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர்ஸும் அப்டேட் ஆகிடுச்சு. எல்லா டிரைவர்ஸும் ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா ப்ரைட்டாக இருக்குது. டிஸ்பிளே டிரைவர்ஸு, மதர் போர்ட் டிரைவர், ஒய்ஃபை டிரைவர், எல்லா டிரைவரும் அப்டேட் ஆகிடுச்சு. எல்லா டிரைவர்ஸும் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம், சாஃப்ட்வேர்ஸும் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா எல்லாமே பர்ஃபெக்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். பாருங்கள், பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை. விண்டோஸ் 11 OS இன்ஸ்டால் பண்ணுறது எப்படிங்கிறது தெளிவாக பார்த்தோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு காமிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.